பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம காணொலியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நன்றி. இப்போ நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம், நான் ஏற்கனவே கடந்த வானொலியில் சொன்ன மாதிரி தேர்தல் நேரம் நெருங்கினதுனால தேர்தலில் போட்டியிடக்கூடிய, தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியை பற்றி நம்ம அவங்களுடைய வரலாறு, நடைமுறை, இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலை அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பேச போகிறோம் நம்ம பார்வையில். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடந்த கால வரலாறு, இன்றைய நிலை அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்க போகிறோம். அதில் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது அடிப்படையில் ஒரு வன்னியர் ஜாதி கட்சி. ஏற்கனவே வன்னியர் சங்கமாக இருந்ததை ராமதாஸ் அவர்கள் அவருடைய தலைமையில் பேர் மாற்றி பாமகன்னு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் கட்சியாக பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. அந்த காலகட்டத்தில் வன்னியர்களுக்கான அரசியல் ரீதியான விழிப்புணர்வு கம்மியாக இருந்தது. வன்னிய மக்கள் கல்வியில், வேலை வாய்ப்புகளில், அரசாங்கம் தரக்கூடிய நலத்திட்டங்களில் புறக்கணிக்கப்பட்ட சமயத்தில் அதையெல்லாம் கேட்டு பெறணும், நமக்கான பங்கு இந்த அரசியலையும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ராமதாஸோட சில பேர் சேர்ந்து, அதில் ராமமூர்த்திங்கிற ஒரு முக்கியமான பிரமுகர், அவரெல்லாம் சேர்ந்து தான் வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்து அதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் அரசியலில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிருச்சு. ஏன்னா அது ஒரு வன்னியர் சங்க கட்சி, வன்னியர் ஜாதிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற முத்திரை அதன் மேல வலுவா விழுந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த முத்திரையிலிருந்து அவங்களால வெளியில வர முடியல. அதனாலதான் பாமகவுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பரவலான மக்களுடைய ஆதரவு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற கட்சி வன்னியர்களுக்காக மட்டும் பேசல, சொல்ல போனா பல்வேறு விஷயங்கள்ல, அதாவது சுற்றுப்புற சூழல், சினிமாவால ஏற்படக்கூடிய தீமைகள், இப்படி நிறைய விஷயங்களை அவங்க அரசியல் பாக்குறாங்க, சொல்றாங்க. ஆனாலும் அவங்க மேல இருக்க அந்த ஜாதி கட்சிங்கிற அடையாளம் போகல. காரணம் என்னன்னா, அவங்க முழுசா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது தன் இன மக்களுக்கான வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு செயல் திட்டம் தான் அவங்க கிட்ட இருக்கு. அந்த அடிப்படையில தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கட்சி தேர்தல் அரசியல்ல தாக்கு பிடிக்கணும்னா அரசியல் ரீதியான பலம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? பதவி வேணும். இந்த பதவிக்காக தன்னுடைய கொள்கைகளை என்ன செய்ய சமன் செஞ்சுக்கிறது, அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதிமுகவோட கூட்டணிக்கு போகுது. அந்த தேர்தலில் ஜெயிக்குது. திரும்ப அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வீழ்ச்சி ஏற்படும் கண்டுபிடிச்சு திமுக கூட்டணிக்கு போகுது எதிர்கட்சியான. அந்த தேர்தலில் ஜெயிச்சு ஒரு 5 வருஷம் பல எம்எல்ஏக்களை வாங்கி சில பல வேலைகளை செஞ்சு தங்களுக்கான நிதி வருமானத்தை பெருக்கிக்கிறது. ஏன்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு பணம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல பணம் தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய கருவியா இருக்கு. செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்கள் நலன், என்னென்ன கருத்துக்களை பேசினாலும் அடிப்படையில தமிழக தேர்தல் அரசியல் என்பது வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளால நிச்சயிக்கப்படுது. அது வெளிப்படையா நாம பேசுறோம், மற்ற ஊடகங்கள் அதை பேசுதாங்கிறது வேற விஷயம். ஆனாலும் இதுதான் உண்மை. வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு தமிழக அரசியல் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பல பேரை வச்சுக்கலாம், தேர்தல் அரசியல், ஜனநாயக அரசியல், என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனா உண்மை இதுதான். அந்த அரசியல்ல தாக்கு பிடிப்பதற்கு பணம் தேவை. அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு பதவி தேவை. அந்த பதவிக்காகத்தான் தன்னுடைய அடிப்படை கொள்கைகள் எல்லாம் விட்டுட்டு திமுகவோடையும் அதிமுகவோடையும் மாறி மாறி கூட்டணி வச்சுச்சு. ஒரு கட்டத்துல அந்த இன மக்களே பாமகவுடைய இந்த இரட்டை வேட அரசியல், அதாவது தேர்தல் சமயத்துல கூட்டணி மாறி சந்தர்ப்பவாத அரசியல் செய்யறத பார்த்து அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்குகளை குறைச்சிட்டாங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு வாக்களிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம், நேரடியா இவங்க கூட்டணி சேர்ற கட்சிக்கே ஓட்டு போட்டுட்டா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்ததுனால இவங்களுக்கு இப்போ வாக்குகள் சதவீதம் குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இப்ப 5% கீழே தான் கடந்த தேர்தலில் இவங்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது பதிவாகி இருக்கு. அப்ப இவங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டே வருது. அதுக்கு அடிப்படையில் இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ அந்த கட்சியுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய மகனா இருக்கக்கூடிய இன்னொரு டாக்டர்
அன்புமணிக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல். அந்த கருத்து மோதல் எப்படி ஏற்படுதுன்னா, தன் குடும்பத்தினர்களுக்கு பதவியை மாத்தி மாத்தி எல்லா முக்கியமான பதவி, இளைஞரணி பதவி, தலைவர் பதவி, அதாவது மாநில தலைவர் பதவி இப்படி கொடுக்கறதுனால மக்கள் மத்தியில ஏற்கனவே ஜாதி கட்சிங்கிற அடிப்படையில அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இதோட சேர்த்து குடும்ப கட்சியாகும். ஏற்கனவே இவங்க எல்லாம் குடும்ப அரசியலை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சவங்க. அதாவது கருணாநிதியினுடைய குடும்ப அரசியலை, காங்கிரசனுடைய குடும்ப அரசியலை தேசிய அளவுல, நேருக்கு அப்புறம் இந்திரா, இந்திராவுக்கு அப்புறம் ராஜீவ், ராஜீவுக்கு அப்புறம் சோனியா, சோனியாவுக்கு அப்புறம் ராகுல், ராகுலுக்கு அப்புறம் பிரியங்கா அனுப்பி வந்துகிட்டு இருக்கு வாழையடி வாழையா. அதே போலதான் தமிழ்நாட்டில் திமுகவுல கருணாநிதி, ஸ்டாலின், அழகிரி இப்படி வரிசையா போகுது. அப்ப இதை எதிர்த்து களமாடிய அந்த பாமக அதே வேலையை தன்னுடைய கட்சிக்குள்ள நடைமுறைப்படுத்தும் போது மக்கள் மத்தியில எதிர்ப்பு எழும் அப்படின்னு வாரிசாவே அரசியலுக்கு வந்தா அன்புமணியை சொல்ல வேண்டிய சூழலுக்கு இந்த ராமதாஸ் அவர்கள் தள்ளிவிட்டார். கடந்த முறை நடந்த பொதுக்குழு அல்லது பொதுக்கூட்டங்கள்ல இவர் அதை வெளிப்படையா சொல்றாரு. நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே பதவிகள் மாறி மாறி வழங்கப்படும் போது மக்கள் மத்தியில நமக்கு ஆதரவு குறையும், செல்வாக்கு சரியும், நாம எந்த விஷயத்த முன் வச்சு தேர்தல் அரசியல் செய்கிறது அப்படின்னு கேட்டப்போ அது ராமதாஸுக்கு பிடிக்கல. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தா மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்க முடியும், இல்லாட்டினா வெளியேறிடணும் அப்படின்னு அவர் ஓப்பனா பேசிட்டாரு. அந்த அடிப்படையில அன்புமணி அந்த கட்சியை விட்டு வெளியேறி, சொல்ல போனா கட்சியை விட்டு வெளியேறல, அந்த கட்சியே வெளியேற்றிக்கிட்டு அவர் பனையூர்ல ஒரு அலுவலகத்தை திறந்து, இப்ப நான் தான் உண்மையான பாமக, என்னை மீறி யாராவது செயல்பட முடியாது, சட்ட ரீதியாக அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிங்கிற அடிப்படையில, அங்கீகாரம் பெறப்பட்ட கட்சிங்கிற அடிப்படையில உண்மையான பாமக நான் தான் சொல்லி அவர் சேலஞ்சு பண்ணி அதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சு இப்போ அவருக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு அவங்க ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருந்த தேர்தல் சின்னமான மாம்பழத்தையும் அன்புமணி தரப்புக்கே கொடுத்துருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து பாமக தலைவராக, பாமக நிறுவனராக இருக்கக்கூடிய, அப்படி சொன்னாதான் அது சரியான வார்த்தை, நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. அந்த சின்னத்தை பயன்படுத்துவதற்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை, நிறுவனரான என்னை கேட்கணும், என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்ல, பாமகவிலிருந்து அவருடைய கட்சி பதவி காலாவதியான பிறகுதான் அவர் பாமகவை தன்னுடன் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். இது சட்ட விரோதம், தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு முரணானது. அதனால பாமகங்கிறது நான் தான், அதாவது இனி எந்த கட்சியா இருந்தாலும் தேர்தல் அரசியல கூட்டணி பேசும்போது என்னுடன் தான் பேசணும், அன்புமணி கிட்ட பேசினா அது செல்லாது, நான் அதை சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி ரெண்டு தரப்பும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாமெல்லாம் பார்த்திருக்கோம், கட்சிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் போது யாராவது ஒருத்தர் அந்த கட்சிக்கு எதிராக பேசுவாங்க, அந்த கட்சி அவரை நீக்கின பிறகு ஒரு புதிய கட்சி ஆரம்பிப்பாரு, அந்த கட்சிக்கு எதிராக தீவிரமா களமாடுவாரு. இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு மகன் தந்தைக்கு எதிராக களமாடி கட்சியை இரண்டாக உடைத்து உண்மையான பாமக நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற எந்த கட்சி தலைவருக்கும் வந்ததில்லை, ராமதாஸை தவிர. அதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் என்ன சொல்றேன், மகனும் அப்பாவும் அடிதடி நடத்துறதை பார்த்து அந்த பாமகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள், பெரும்பான்மையானவர்கள் வன்னியர்கள் தான் பொறுப்புகள்ல, அவங்களாம் இப்ப நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களால, அதாவது ராமதாஸாலேயோ அன்புமணியாலேயோ இதுவரைக்கும் அவங்க கேட்ட இடஒதுக்கீடு அடிப்படையில வேலை வாய்ப்பு, அது மாதிரி கல்வி, மற்ற இதர உதவிகள் எல்லாம் வன்னியர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. யாரு? இந்த வன்னியர்கள். இவங்க சொல்ற வன்னியர் சொந்தங்கள் இன்னைக்கு பாமகவால அந்த இனத்துக்கு எந்த நற்பலனும் கிடைக்கவில்லை. கிடைச்ச நற்பலன் எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. எப்படின்னா, இவர் எம்பி ஆகிறாரு, மத்திய அமைச்சர் ஆகிறாரு, இப்படி போகுது. கடந்த தேர்தலில் அன்புமணியோட மனைவி தர்மபுரி தொகுதியில போட்டியிட்டு சொற்ப ஓட்டுகள்ல தோத்தாரு. அப்ப பதவிகளும் செல்வாக்கும் இவர்களுக்கு மட்டுமே சொந்தமா இருக்க தவிர அவங்களுக்கு வாக்களிச்ச வன்னியர்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. அவங்க கேட்ட இடஒதுக்கீடு கிடைக்கல, அது நீதிமன்றத்துல வழக்குல இருக்கு. அப்ப அதையும் பேச முடியல. இப்படி இந்த மக்கள் வன்னியர்களை, வன்னிய கட்சியான பாமகவை நம்பி வன்னியர்கள் மோசம் போயிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இதுக்கு அதாவது பாமகவுடைய வளர்ச்சி இன்னைக்கு அதனுடைய பீக்ல போயிருச்சு. இதுக்கு மேல அந்த கட்சி வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 3ஆவும் 4ஆவும் பிரிக்கப்பட்டிருக்காங்க. காங்கிரஸ்லயும் வன்னியர்கள் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. 2-3 பீரியடுக்கு முன்னாடி கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தாரு, கிருஷ்ணசாமி. அது யாருன்னா, இன்னைக்கு பாமக தலைவராக கூட அன்புமணி ராமதாசனுடைய மாமனார். அதாவது
அன்புமணி அவர்களுடைய மனைவியினுடைய தந்தையார் தான் காங்கிரஸ்ல மாநில தலைவராக இருந்தார். அவர் ஒரு வன்னியர். அப்ப எல்லா கட்சிகளையும் பரவலா வன்னிய தலைவர்கள் திமுக இருக்க பன்னீர்செல்வம் மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க, துரைமுருகன் இருக்கிறாரு, அவர் அதிமுகவில் இருக்கிறாங்க, யாரு நம்ம CV சண்முகம் மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப எல்லா கட்சிகளும் வன்னியர் வாக்குகளை பரவலா பங்கு போடுது. அப்போ பாமக தனிப்பட்ட வன்னியர் வாக்கு வங்கியை தக்க வச்சுக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதி கட்சி எந்த அளவுக்கு வளரணுமோ அந்த அளவுக்கு இந்த பாமக வளர்ந்துருச்சு. இனி அதுக்கு மேல வளர்ச்சி இல்லை. அது ஒரு ஜனரஞ்சகமான கட்சியா செயல்படல, ஒரு ஜாதி கட்சியாவே செயல்பட்டதுனால அந்த ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குகளை எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கி இருக்கு பாமக. இதுக்கு மேல வளர்ச்சி இல்லை. இத அந்த கட்சியில கூட்டணி வைக்கக்கூடிய இருவரும் கட்சியில இருக்கக்கூடிய அதிமுகவோ திமுகவோ உணர்ந்ததா தெரியல. அவங்க தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு துடிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா பிரிஞ்சதுனால திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன பண்றது, அதாவது ஏற்கனவே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு பாமகவுக்கு, இவங்களுடைய செயல்பாட்டினால வன்னியர்களை வாக்களிக்கிறது குறைஞ்சிருச்சு. இப்ப ரெண்டா பிரிஞ்ச பாமகவுக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்குங்கிறது நீ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாம் தெரியும். அதுலயும் குறிப்பா அன்புமணிக்கு எவ்வளவு கிடைக்கும், ராமதாஸ் தரப்புக்கு எவ்வளவு கிடைக்கும். இப்போ வெளிப்படையா சொல்ல போனா கட்சி உடையல, ஆனா சட்ட ரீதியா அது உடஞ்சிருக்கு. அப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா ரெண்டு கூட்டணிகள்ல போட்டி போடும்போது அல்லது தனியாவே போட்டி போடும்போது இவர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்குங்கிறத வச்சுதான் ஒட்டுமொத்தமா பாமகவுடைய செல்வாக்கு வட மாவட்டங்கள்ல வன்னியர் மக்கள் மத்தியில எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கணிக்க முடியும். அது ஒரு $1 மில்லியன் கேள்வியா இன்னைக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் தெலுங்கானாவில் BRS கட்சி, அதாவது பாரதிய ராஷ்டிரிய சமிதி, அதுக்கு இந்த நிலைமை தான். அது 10 வருஷம் தெலுங்கானாவை ஆண்டிருக்கு. தெலுங்கானா பிரிக்கப்பட்ட பொழுது முதலமைச்சராக வந்தவர் சந்திரசேகர ராவ். அவர் அந்த கட்சியினுடைய ஆட்சியில 10 வருஷமா செய்யாத ஊழல்கள் குற்றங்கள் எல்லாம் செஞ்சு மக்கள் அவங்கள தூக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. இந்த BRS கட்சியிலையும் பங்காளி சண்டை இருக்கு. அதாவது உண்மையான BRS நான் தான் அப்படின்னு சந்திரசேகரோட மகன் ராமாராவும், இல்ல நான் தான் அவருடைய மகளா இருக்கக்கூடிய கவிதாவும் பங்காளி சண்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ கவிதா தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்காங்க. அநேகமா ஆரம்பிச்சிருப்பாங்க, நான் இந்த காணொலி வெளியிடும் போது ஆரம்பிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இது ஏன் இதை சொல்றேன்னா, குடும்ப கட்சிகளா இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள் அந்த ஜாதி கட்சிகளுக்கு என்ன நிகழ வேண்டுமோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுதான் பாமகவுக்கும் நிகழுது, BRSக்கும் நிகழுது. இதை யாராலையும் தடுக்க முடியாது. இது மக்கள் புறக்கணிக்கிறதுனாலயோ இல்ல அவங்க தேர்தல் அரசியல் தோற்கிறதுனாலேயே நடக்கிற சம்பவம் இல்லை. கட்சிக்குள் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் தங்களுக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டியில அதிகார வெறியில அந்த கட்சி அவங்களே பிளக்கிறது தான் காலங்காலமா நடக்குது. அதுதான் பாமகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது நடந்ததுனால என்ன சம்பவம்னா, அவங்க என்ன நோக்கத்துக்காக எந்த அடிப்படையில இந்த கட்சி ஆரம்பிச்சாங்கிற ஒரு இது இருக்குல்ல, வன்னியர்களுடைய உயர்வு, அது எல்லா விதத்திலையும் அடிப்படையில அந்த விஷயம் அப்படியே கீழே போயிடுச்சு. இதுவரைக்கும் அவங்க சொன்ன எந்த ஒரு வன்னியர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களையோ இல்ல இதையோ செய்ய முடியல, சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செய்ய முடியல. அப்ப அந்த கட்சியினுடைய தேவை இன்னைக்கு வட மாவட்டங்கள்ல குறிப்பா வன்னியர்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு புதிய கட்சிகளும் வந்திருக்கு. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, வேல்முருகன் தலைமையில, அப்படி ஒரு கட்சி இருக்கு, புரட்சி பாரதம் கட்சி இருக்கு. இப்படி நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால பாமகவுடைய தேவை படிப்படியா சுருங்கிக்கிட்டு இருக்கு வன்னியர்கள் மத்தியில. அத தந்தையும் தனையனும் புரிஞ்சிருக்கிறாங்கிறாங்க தெரியல. அவங்க இன்னமும் நம்ம தான் வன்னியர்களுடைய ஒரே பிரதிநிதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நிதர்சனமான உண்மை நிகழ்வு தகவலுங்கிறது அப்படி கிடையாது. எப்படி பார்த்தாலும் எந்த கூட்டணிக்கு போனாலும் மொத்தத்துல ஒரு 20 சீட்டு அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு வாங்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல ரெண்டா பிளந்தா தந்தைக்கும் மகனுக்குமா தனித்தனியா எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? ரெண்டு கூட்டணிக்கு போனாலும், திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் போனாலும் அதிமுக கூட்டணிக்கு அன்புமணி வந்தாலும் ஆளுக்கு ஒரு 7 சீட்டு 8 சீட்டுக்குள்ள முடிஞ்சிடும். அதுல ஜெயிக்கணும். வேற அவங்களுடைய வெற்றி சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்க யூகத்துக்கே விட்டுடுறேன். இதுல முக்கிய விஷயம் என்னன்னா, அந்த 10 சீட்டுக்கு அப்பாவும் மகனும் நான் நீன்னு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இதுல பாவம் என்னன்னா, அந்த வன்னியர் சமுதாய மக்கள் இவங்களெல்லாம் நம்பி அரசியல்ல இறங்கி இவங்க நமக்கு ஒரு பெரிய
தூணா இருப்பாங்க, எதிர்காலத்துல நம்ம மக்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் பாமகன்னு நம்பினது மிகப்பெரிய முட்டாள்தனம்னு இன்னைக்கு அந்த மக்கள் உணர்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களெல்லாம் இப்ப அமைதியை கடைபிடிச்சு என்ன செய்யறாங்க, அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வாக்களிக்கிற முடிவுல இருக்காங்கிறத இப்ப களத்துல இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். இதுல தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உள்கட்டமைப்பு ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சண்டையில ஏகப்பட்ட நிர்வாகிகள் இந்த கட்சியை விட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அங்க இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகளுக்கும் தாவி இருக்கிறாங்க. அப்ப நிர்வாகிகளுடைய பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு. இவங்க களத்துல நின்று தேர்தல் அரசியல் செஞ்சு எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான காட்சியா இருக்க போகுது. அதாவது இதுல கூட்டணி அடிப்படையிலையும் பேசுறாங்க. அதாவது தன்னுடைய கட்சி கரைஞ்சிருச்சு, ரெண்டா பிளவுபட்டிருக்கு, அதுலயும் எங்களுக்கு அமைச்சரவையில பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் மாதிரியே இவங்களும் விரும்புறாங்க. விரும்புறதெல்லாம் நல்ல விஷயம்தான். அப்படி ஒரு மாற்றம் வந்தா தமிழக அரசியல்ல ஒரு கூட்டணி அமைச்சரவை வந்தா எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், அதாவது சமுதாய அடிப்படையில நன்மை கிடைக்கும், கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதை எப்படி செய்ய முடியுங்கிற அதுக்கான வலு, அதாவது வலுங்கிறது வாக்குகள் எண்ணிக்கைதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது, பெரும்பான்மை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. அந்த பெரும்பான்மை இல்லாத கட்சியா சுருங்கி விட்ட பாமகவால தமிழகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க யாரை நம்பி கட்சியை ஆரம்பித்தாங்களோ அந்த சமுதாய மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை தமிழக தேர்தல் அரசியல்ல அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வலுவை சேர்த்து இருக்கிறது. ஏன்னா அவங்க கரைகிறதுனாலதான் இப்ப திமுகவும் அதிமுகவும் அந்த வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில ஓரளவுக்கு செல்வாக்க வளர்த்துக்கிட்டு வருது. ஏன்னா இனி பாமகவை நம்பி பயன் இல்லைன்னு வன்னியர் சமுதாய மக்கள் நினைக்க துவங்கி இருக்கிறாங்க. அது இந்த 2026 தேர்தலோட முடிவுக்கு வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் அந்த உண்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பலனடிக்கக்கூடிய வன்னியர் முடிவாயிருக்கும் வர்ற தேர்தல். பாமகவுக்கு உண்மையிலேயே இது வாழ்வா சாவா போராட்டம் 2026 சட்டமன்ற தேர்தல். நன்றி.